நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உங்களை வாழ்த்துகிறேன். 2025 வருடத்தினுடைய இந்த பிப்ரவரி மாதத்தில் நுழைந்திருக்கிற நம்மை தேவனாகிய கர்த்தர் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே உபாகமத்தினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் எழுதப்பட்ட வாக்குத்தத்தத்தை வாசித்து ஒரு சில நிமிடங்கள் தியானிக்க இருக்கிறோம். உபாகமம் 1:11 சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு அல்லது 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பஞ்சத்திலே விதை விதைத்த ஈசாக்கை தேவன் 100 மடங்கு பலனை காணும்படியாய் ஆசீர்வதித்தார். அதே தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் நுழைவதற்கு முன்பதாக அவர்களை தைரியப்படுத்துகிற வண்ணமாய், அவர்களை உற்சாகப்படுத்துகிற வண்ணமாய், அவர்களை வனாந்தரத்திலே வழிநடத்தி வந்த தன்னுடைய தாசனாகிய மோசேயின் மூலமாய் சொல்லுகிறார், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே சிறுமைப்பட்ட நிலைமையிலே, ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த தன்னுடைய ஜனத்தை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினபடியே அவர்களை விடுவித்து அவர்களை வனாந்தரத்திலே அடையாளங்களினாலே, அற்புதங்களினாலே, தன்னுடைய பலத்த கரத்தினாலே வழிநடத்தி வந்த தேவன் அவர்கள் சுதந்தரிக்க போகிற கானான் தேசத்திலே அவர்கள் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறார்கள் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வாக்கு பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உபாகமம் 1:10 வாசிப்பீர்கள் என்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். நான் பிழையற்றிருக்கிறேனே என்று சொன்னபோது அவனை வெளியே அழைத்து வந்து, வானத்தினுடைய நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமோ? கடற்கரை மணலத்துணையாய் உன்னுடைய ஜனத்தை, உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின அந்த தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மோசே நினைவு கூர்ந்து சொல்லுகிறார், நீங்கள் இந்நாளிலே வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாய்த்தான் இருக்கிறீர்கள், இப்பொழுது நீங்கள் பெருகி இருக்கிறீர்கள். ஆனால் இனி சம்பவிக்க போகிற காரியம் என்ன? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகிறான். யாத்திராகமம் 5வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தலைமுறை, 2 தலைமுறை அல்ல, 1000 தலைமுறைகளுக்கு. அதை போல உபாகமம் 7:9 வாசிப்போம் என்றால், உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து
தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறைக்கு உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை இம்மட்டும் ஆசீர்வதித்து வருகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அல்லவா? இதுவரை நடத்தி வந்தது தேவனுடைய தயவல்லவா? இந்த 2025 வருடத்தினுடைய இந்த பிப்ரவரி மாதத்தின் ஆரம்பத்தில் நின்று கொண்டிருக்கிற நம்மை இதுவரை இல்லாத அளவுக்கு 1000 மடங்கு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பதற்கு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வாராக. வேதத்திலே நாம் பலவிதமான நம்பர்ஸ் நாம் பார்க்கிறோம். உதாரணமாய் 7 என்று சொன்னால் அது ஒரு பூரணத்தை குறிக்கிறது. 7 ஆவிகள், 7 குத்து விளக்கு, 7 நட்சத்திரங்கள், 7 எக்காலம், 7 முத்திரைகள், 7 நாளிலே 6 நாள் சிருஷ்டித்து 7வது நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். இப்படி ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு விசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் 1000 என்கிற அந்த வார்த்தையை பார்க்கும்போது அதனுடைய எண்ணிக்கை ஒரு பெரிய எண்ணிக்கையாய் இந்த இடத்துல அதனுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது அது எண்ண முடியாத அளவிற்குரிய ஆசீர்வாதத்தை அது வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. It refers to a overflowing blessings. நிரம்பி வழிகிற ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை அது வெளிப்படுத்துகிறது. ஒரு வேத வல்லுநர் விதமாய் சொல்லுகிறார், 100 is the manifestation of new beginnings and opportunities. புதிய துவக்கங்களினுடைய, புதிய சந்தர்ப்பங்களினுடைய அடையாளமாய் இந்த 1000 என்கிற அந்த எண் வெளிப்படுத்துகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளாக நுழைவதற்கு முன்பு கர்த்தர் மோசேயின் மூலமாய் சொல்லுகிறார், நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் என்றால் என்ன? உங்களுக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதமான துவக்கம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை நீங்கள் சந்திக்காத நன்மைகளை, வாய்ப்புகளை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்று இந்த வார்த்தைகளை பேசுகிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்திலே இதுவரை இல்லாத நன்மைகளை துவங்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. அவன் நமக்காய் கதவுகளை திறக்கிற தேவன், நமக்காய் வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற தேவன். பல நேரங்களிலே பல நன்மைகளுக்காக பிரயாசப்படுகிறோம், பல கதவுகளை தட்டுகிறோம், பல முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனால் நாம் எதிர்பார்த்த வண்ணமாய் நாம் விரும்புகிறவைகள் நமக்கு நடைபெறாமல் போய்விடுகிறது. 1000 தலைமுறை மட்டும் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்திலே இதுவரை காணாத நன்மைகளை, இதுவரை பார்க்காத ஆசீர்வாதங்களை, இதுவரை கண்டிராத நல்ல சந்தர்ப்பங்களை காண்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. யோபுவினுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்றால், ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்யமாய் வாழ்ந்த மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையிலும் ஆண்டவரை தூஷிக்காதபடிக்கு அவன் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டு, அவர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் இழந்ததை அவர் எனக்கு திரும்ப தருவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு காணப்பட்டபடியினாலே கர்த்தர் யோபுவினுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்தார்.
யோபுவினுடைய புத்தகம் 1வது அதிகாரத்திலே அவனுக்கு இருந்தவைகள் 7000 ஆடுகள். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களை, வேதனைகளை, உபத்திரவங்களை சந்தித்த பின்பு அவைகள் 14000 மாறுகிறது. 3000 ஒட்டகங்கள் 6000 மாறுகிறது. 500 ஏர் மாடுகள் 1000 500 கழுதைகள் 1000 அவைகள் மாறுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை 1000 அவர் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் அவரை சார்ந்திருப்போம் என்றால், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்றால், நன்மைகளை அல்ல, நன்மைகளை தருகிற ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் பேரிலே நம்முடைய இருதயம் வைக்கப்படும் என்றால், அவன் நிச்சயமாய் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியையும் அவர் நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு பரிசுத்தவான் இவ்விதமாய் சொல்லுகிறார், God's promises often extend beyond the immediate generation, imparting future generations, future descendants. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அது நம்மோடு நின்று விடுவது மாத்திரமல்ல, நாம் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு, நம்முடைய வருங்கால தலைமுறைகளுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை நம்மிடத்திலிருந்து கடத்தி விடுகிறார். இன்னொரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், நம்முடைய வருங்கால சந்ததி தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், தேவன் விரும்புகிற, தேவனை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது, எதிர்கால சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தினுடைய அஸ்திபாரத்தை பெற்றோர்கள் இப்பொழுதே இட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுவோம் என்றால், நாம் ஆண்டவரை கனம் பண்ணுகிறவர்களாய், ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய், அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாய், அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருப்போம் என்றால், இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் நம்மோடு நின்று போவது மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளையும் அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாய் அவர்களுக்கும் அது உண்டாகும். இந்த காலை வேளையிலும் எனக்கன்பான தேவ ஜனமே, எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உலக பிரகாரமான 1000 மடங்கு ஆசீர்வாதங்கள் அல்ல, இந்த உலகிலே நாம் ஆளுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு தந்து அவர் சந்தோஷப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அநேக நேரங்களிலே ஆண்டவர் ஜனத்திற்கு நன்மைகளை கொடுக்கும் போது, வாழ்விலே தாழ்மையாய் இருந்த நிலைமையில இருக்கிறவர்களை அவர் கிருபையாய் நினைத்து ஆசீர்வதித்து உயர்த்தும் போது, பலருடைய வாழ்க்கை லோத்துவினுடைய மனைவி பின்னிட்டு திரும்புவதை போல ஐஸ்வர்யத்தின் மேல கண்களை வைத்து ஆண்டவர் மேலே கண்களை வைப்பதை அவர்கள் மாற்றி விடுகிறார்கள். எவ்வளவு நன்மைகள் வந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும், எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும், ஐஸ்வர்யம் விருத்தியாகும் போது நம்முடைய இருதயங்களை நாம் அவைகளின் மேல வைக்காதபடி நம்முடைய கண்கள் அவரை மாத்திரம் எப்பொழுதும் நோக்கி இருக்குமானால், அந்த தேவனாகிய கர்த்தர் அருளுகிற ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிகளை தொடரும். இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லட்டும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அவர் நிச்சயமாய் தருவார். ஆனால் ஆண்டவரிடத்திலே இந்த பிப்ரவரி மாதத்திலே, இந்த 2025 ஆண்டவரே, இதுவரை நான் காணாத உம்முடைய மகிமையை நான் காணணும் ஆண்டவரே. 1000 மடங்கு ஆண்டவரே நான் அபிஷேகத்தை உணரணும் ஆண்டவரே. எனக்கு இப்போது இருக்கிற உம்மேல் வைத்து இருக்கிற நான் வாஞ்சை அது பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின் மேல எனக்கு ஒரு தாகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை, வரங்கள், கிருபைகள் வெளிப்படுவதற்கு எனக்குள்ள ஒரு வாஞ்சையை தாரும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் என்னிலே பெருகட்டும்.
சுருக்கமாய் சொல்லுவோம் என்றால் ஆவிக்குரிய காரியங்களின் மேலே, தேவனுடைய ராஜ்யத்தின் மேலே, தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறதை குறித்து நம்முடைய விருப்பங்கள் அதிகமாகும் என்றால், ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களிலே என்னை 1000 மடங்கு ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம் என்றால், தேவன் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த ஆரம்பிப்பார். நம் மூலமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, காத்து கொண்டிருக்கிற ஒரு மகா பெரிய எழுப்புதல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய தேசங்களிலே அது வெளிப்படுவதற்கு ஏதுவானதாக இருக்கும். பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்துமாவிலே மாத்திரம் ஆசீர்வாதங்களை தருகிறவர் மாத்திரம் தருகிற தேவன் அல்ல, அவர் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் அவர் நன்மைகளை தருகிறவர். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும், இப்பொழுது தேவன் நமக்கு தந்திருக்கிற நன்மைகளை காட்டிலும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய நன்மைகளிலே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலே, ஆண்டவரே பரிசுத்தத்திலே, உம்மை நேசிக்கிறதிலே, உமக்காக உழைக்கிறதிலே நான் 1000 மடங்கு பெருகுவதற்கு எனக்கு கிருபை செய்யும் என்று நாம் ஜெபிப்போம் என்றால், அதை வாஞ்சிப்போம் என்றால், வருகிற நாட்கள் மகிமையின் நாட்களாய், நன்மையின் நாட்களாய், தேவனுக்காக பயன்படுகிற நாட்களாய், குறைவற்ற நாட்களாய், எழுப்புதலின் நாட்களாய், பரலோகத்தினுடைய தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் அதை நமக்கு மாற்றி தருவார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் அவர் மகிமையான ஒரு புதிய ஆரம்பத்தை தருவார். குடும்பங்களிலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலே மகிமையான ஆரம்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2025 பிப்ரவரியிலே அது ஆரம்பிப்பதாக கர்த்தர் நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. அவரிடத்திலே இன்னும் அதிகமாய் அன்பு கூர்ந்து, அவருடைய கற்பனைகளின்படி நடந்து, அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து, அவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருகிறவர்களாய், தாழ்மையுள்ளவர்களாய் நாம் வாழுவோம் என்றால், இந்த வாக்குத்தத்தத்தின்படியே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் நிச்சயமாய் இந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இந்த வார்த்தைகளை இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பங்களிலே பல தேவைகள், பல பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் காணப்படலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, சரீரங்களில் இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, இருதயங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தருவாராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பும்படியாய், தேவனுக்கென வைராக்கியமாய் வாழும்படியாய் கர்த்தர் தன்னுடைய கிருபையையும் அபிஷேகத்தையும் வல்லமையையும் அளவில்லாமல் ஊற்றுவாராக. தொடர்ந்து கர்த்தருக்காய் வாழுவோம். இந்த மாதம் முழுவதும் நன்மைகளை நாம் காண, புதிய ஆரம்பங்களை, மகிமையான ஆரம்பங்களை, வாய்ப்புகளை, நல்ல வாய்ப்புகளை நாம் காண்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென். God bless you.